ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான காரசாரமான நண்டு ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கிரேவியோட திக்காக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நண்டு செய்கிறீங்க, உங்களுக்கு நண்டே சமைக்க தெரியாது அப்படின்னாலும் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நண்டு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். நண்டு 1 கிலோ, பெரிய வெங்காயம் 3 எடுத்து அதை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளி பெரிய சைஸ் 3, அதையும் நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பொடிசாக நறுக்கிக்கோங்க. ரெண்டுமே ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை 1 கொத்து, ஸ்டார் பூ 3, பட்டை 2 பட்டை மீடியம் சைஸு, அப்புறம் பிரியாணி இலை 2. ஸோ அடுத்ததாக சோம்பு 1 டீஸ்பூன், புளி எலுமிச்சம்பழம் அளவுக்கு, சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய். வெறும் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சீரக பவுடர் 1 டீஸ்பூன், மிளகு தூள் 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே நண்டை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மண் எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கடாய் அடுப்பில் வச்சு அதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றி செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயம் ஃபஸ்ட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சு வருது. அதுக்கப்புறம் சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை ஒன்றா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இறங்கும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வேகணும். இது நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 10லேருந்து 15 பூண்டை எடுத்து அதை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போது அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறோம். ஸோ தக்காளியும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருங்க. இதை சேர்த்ததுக்கப்புறமா மூடி வச்சுருங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை அதில் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இங்கே குழம்பு மசாலாவும் சேர்க்குறோம். அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ இதை போட்டு நல்லா உங்களுக்கு வதக்கி விடணும். நம்ம வதக்குறதுல தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அந்த குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வெறுமிளகா பொடியும் குழம்பு மசாலாவும் ஆட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரக பவுடர் ஆட் பண்ணுறேன். சீரக பவுடர் சேர்க்கும்போது இந்த நண்டுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம சீரக பவுடரும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 50 மில்லி அளவுக்கு புளி தண்ணி சேர்க்குறேன். நம்ம எடுத்து வச்ச புளியை கரைச்சி அதில் தண்ணி சேர்க்குறேன். இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகட்டும். இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் உங்களுக்கு உப்பு காரம் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டை சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு அளவு. இதை நீங்கள் எவ்வளோ கேஜிக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நண்டை சேர்த்தாச்சு. நண்டை நல்லா சுத்தமாக மண் இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க மசாலா இந்த நண்டுக்குள்ளெல்லாம் இறங்கணும். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். நண்டு உள்ளெல்லாம் சீக்கிரம் வெந்துடும்.
ஆனால் நம்ம அந்த கிரேவி வந்து உள்ளே இறங்கணும், அதனால் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ வந்து கிரேவி எல்லாம் நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா நீங்கள் இதுக்கு அந்த தண்ணி வற்றுறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நண்டில் வந்து நல்லா இறங்கியிருக்கு. இதை அப்பப்போ நீங்கள் வந்து திருப்பி விட்டுக்கோங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு அடியில் வந்து அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். நம்மளோட நண்டு ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது செமி சாலிடாக தான் இருக்கும். இதை நீங்கள் ஹாட்டான சாதத்து கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நண்டே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வைகை சுவை, இது அறுசுவைகளின் சங்கமம்.